அடுத்தது வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு யார் குருவாக இருப்பாங்க? இந்த குரு பயிற்சி அரசியல் ரீதியாக அவருக்கு என்ன பலனை கொடுக்கும்? இல்லை, இப்போ இவருக்கு வந்து உதயநிதிக்கு குரு யாருன்னு கேட்குறீங்களா, அவர் யாருக்கு குருன்னு கேட்குறீங்களா? அந்த டபுள் அந்த அந்த டிலமா இருக்கு. அவர் குருவா, அவருக்கு இன்னொருத்தர் குருவா அப்படின்றது. இந்த போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போராட்டம்னா அந்த அதிகாரத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இப்போ சரியான வார்த்தை எனக்கு கிடைக்கல, ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டயலெக்டிக்கலான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அதாவது இவர் குருவா, இவர் இன்னும் மற்றவங்களுக்கு குருவா, அதான் இவர் குருவாக இருக்கிறாரா மற்றவங்களுக்கு, அல்லது மற்ற ஒருத்தர் இவருக்கு குருவாக இருக்கிறாங்களா அப்படின்றது. இது ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து தான் போகும். அந்த டிலெமா இருக்குது இல்லையா, அந்த டிலெமா வந்து ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து வரும். இப்போ அதனால அவருடைய அரசியல் இவர் முன்னெடுத்து சில விஷயங்களை செய்வார், அடுத்து இன்னொருத்தர் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களை இவர் செய்வார். அப்படி ரெண்டுக்கு இடையில போகும். அதனால இவருடைய தனித்துவமான ஆளுமைன்றது முழுமையாக நிறுவப்படாத ஒரு சூழல் தான் இந்த ஓராண்டுக்கு இருக்கும், ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நிலைமை மாறலாம்.